இண்டோய் அனலிட்டிக்ஸ் வழங்கும் இருநாள் சென்னை இலக்கிய விழாவின் முதல் நிகழ்ச்சியை நாம் பார்த்து ரசித்தோம். அடுத்து நாட்டுக்காக நாடகம். மக்களை எளிதில் சென்றடையும் மிக சக்தி வாய்ந்த சாதனம் நாடகம். பாரத தேசத்தின் சுதந்திர வேள்வியில் வீரத்தோடு களம் இறங்கியவர்கள்தான் நாடக கலைஞர்கள். ஆம், நாட்டுக்காக நாடகம் போட்டவர்கள் அவர்கள். அந்த வரிசையில் TKS சகோதரர்கள் பெயர் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டியது. அவரின் வாரிசு கலைமாமணி TKS கலைவாணன் அவர்கள் ஒரு பன்முக கலைஞர். படிப்பு, பாட்டு, நடிப்பு, இப்படி இவர் திறமையின் வரிசை. அவரை உங்கள் கரவல்களோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உலக நாடக தினம். அந்த நாடக தினத்தன்று இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இனி இந்த மேடை TKS கலைவாணன் அவர்கள் வசம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கு நியமைந்தன் கணநாதன், கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான். உமைக்கு நியமைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான். சிந்தையே இம்மூன்றும் செய், சிந்தையே இம்மூன்றும் செய், சிந்தையே இம்மூன்றும் செய். முதலிலே கொடி வணக்கம். தம் இன்னுயிரையும் ஈந்து நம் தேசிய கொடியை காத்த அந்த பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொடி வணக்கத்துடன் தொடங்குவோம். தாயின் மணிக்கொடி பாரே, தாயின் மணிக்கொடி பாரே,
தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர். மணிக்கொடி பாரீர். மணிக்கொடி பாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்று. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் மணிக்கொடி பாரீர். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர். பாரீர் மணிக்கொடி பாரீர். கம்பத்தின் கீழ் நிற்றல் காணே, கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர். அங்கு காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம். கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர். அங்கு காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம். நம்பற்குரியர் அவ்வீரர். நம்பற்குரியர் அவ்வீரர். நம்பற்குரியர் அவ்வீரர். தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பார். நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பார் தாயின் மணிக்கொடி பாரீர். அதை தாழ்ந்து பணிந்து நிருகரி சனி பகாபனி நிரி நினி சா 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 சரி சரி சனி சரி சனி சரி சனி சரி சனி சனி நி பபக பாசனி நி. நிரிகரி சனி பகாபனி நினி சா 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 சரி சனி சரி சனி சரி சனி சரி சனி ரி சனி ரி சனி ரி சனி ரி சனி ரி சனி நி பபக கரி ரி சனி சரி கபனி சரி கரி சனி சகரி சனி சரி சனி சரி ரி சனி சரி சனி பகரி சரி கக. ரிகரி சரி க பனி நி பகனி பகரி சனி பனி சரி க பகரி சனி சா சாரி க பனி சரி க பனி சரி க ரி சனி பனி சரி சனி பகரி சனி சா சாரி க. சகரி சரி க பனி சரி க ரி சனி சகரி சனி பகரி சா சாரி க. சரி க பனி சரி க ரி சனி சரி ரி சனி சரி க ரி சனி சா சாரி க.
சகரி சனி ச நிரி சனி பனி சனி பகரி சனி ச சாரிக பனி சாரிக பகரி சனி சரிக கபனி நி பகரி சாரிக சரி சனி ச சாரிக பனி சாரிக பகரி சனி சரிக கபனி சனி ப சகரி சனி ச சனி பகரிக சரி சனி ச சாரிக சகரி சனி ச சாரிக நீ சரிக சகரி சரிக கப சனி பக திக சாரிக ரிகரி சரிக டிரிக சரிக பனி சாரிக டிரிக பபக டிரிக பபக டிரிக சசக பபக டிரிக டிகரிக டிகரி சரிக டிக ரிக 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 டிகரி சரிக பகரி ரிச சனி சகரி ரிச சனி சரி சனி ப பனி சரிக பகரி சனி சரிக பனி நி பக பனி நி பக நி பகரி சனி சரிக பனி சரி சனி சசரி ரி சனி சரிக ரி சனி பனி சரி சனி சசரி ரி சனி சரி சனி சரி சனி சரிக பகரி சனி சகரி சனி சசரி ரி சனி சரி கத்தி சனி பசம் கரி சனி பசம் கரி சனி பசம் கரி சனி பரி சனி பக சனி பகரி சரி க பனி சம் சரி க பனி சம் சரி க பனி சம் சரி க பகரி க பனி பக பனி சரி கத்தி சனி பசம் கரி சனி பசம் கரி சனி பசம் கரி சனி பரி சனி பக சரி க பனி தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர் தாயின் மணி கொடிப்பாரி மணி கொடிப்பாரி தாயின் மணிக்கொடி பாரீர் பாரீர் நம் தேசத்தில் உள்ளவர்களுக்கு நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம் நாட்டின் கொடியை நாம் மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும். இதற்கு ஒரு சின்ன சம்பவம் ஒன்றுமே இல்லை. மறைந்த என்னுடைய தந்தையார் தேசபக்தர், சிறந்த நாடக மேதை பத்மஸ்ரீ அவ்வை டி.கே. சண்முகம் அவர்கள் எங்களுக்கு 7வது வயதிலேயே எனக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இந்த கொடியினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி இந்த கொடியை வணங்க செய்ததே என்னுடைய தந்தையார் தான். ஒவ்வொரு சுதந்திர நாளிலும் ஒவ்வொரு குடியரசு நாளிலும் அங்கே எங்கள் இல்லத்திலே ஒரு கொடிக்கம்பம் இருக்கும் மாடியில். அந்த கொடிக்கம்பத்திலே நாங்கள் கொடியை ஏற்றிய பிறகு அதை வணங்கி நாங்கள் சில பாடல்களெல்லாம், பாரதி பாடல்களெல்லாம் பாடி நிறைவு செய்த பிறகு தந்தையாரும் வந்து பாடிய பிறகுதான் எங்களுக்கு காலை சிற்றுண்டி கிடைக்கும். இல்லைன்னா அது இல்லை. அப்படி ஒரு காலமும் ஒன்று இருந்தது. இன்னைக்கு வந்து அப்பாவே காப்பியை போட்டு எடுத்துக்கிட்டு படுக்கையில் கிடக்கிற மகனை அவர் போய் காலையில் பெட் காஃபி கொடுத்து எழுப்புறார். இப்படி ஒரு காலம் இன்னைக்கு. அன்றைக்கு அப்படி அல்ல. அதனால்தான் இன்றைக்கும் அந்த தேசபக்தியோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எங்கள் தந்தையார் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் தான் என்பதை நான் இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுக்காக நாடகம் என்னும் ஒரு தலைப்பிலே இங்கே என்னை ஒரு இசை விளக்கம் தரும்படியாக கேட்டுக்கொண்டார் நம்முடைய அன்பினிய சகோதரர் திரு சுப்பு அவர்கள். அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் ஏற்பாடு செய்வது என்பது ஒரு அரிதான காரியம். இப்போல்லாம் எப்படின்னா, நாடு, சுதந்திரம், காந்தி இப்படியெல்லாம் பேசுகிறவங்களையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
என்னடா இவங்கெல்லாம் எந்த காலத்து ஆளுங்கடா இன்னும் இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து 75 வருஷம் ஆக போகுது, இன்னும் காந்தி, தேசிய கொடி, வந்தே மாதரம் என்னையா அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளவு சொல்லியும் இன்னும் கூட அதனுடைய மகத்துவத்தை மக்கள் புரிந்து கொண்ட மாதிரி தெரியலையே. அப்போ இன்னும் சொல்லணும்னு தான் அர்த்தம். இன்னும் அதை நாம் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். அதன் அருமை பெருமைகளை உணர்ந்த நிலையிலே இன்றைக்கு நடக்கின்ற பல்வேறு சமூக நிகழ்வுகளும் நாட்டில் நடக்கின்ற பல்வேறு குற்றங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது எத்தகைய ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து பல்வேறு தியாகசீலர்கள் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை நாம் எந்த அளவு உணர்ந்திருக்கிறோம் என்பது நம்முடைய செயல்பாடுகளிலேயே தெரிகிறது. எப்பொழுது உணரப்போகிறோம்? எனவே இப்பொழுதுதான் இத்தகைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும், தேசபக்தியை ஊட்ட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு அந்த கொடியினுடைய மகத்துவத்தையும், அந்த கொடிக்காக வாழ்ந்தவர்கள், இந்த நாட்டு விடுதலைக்காக வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றினை அவர்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதைத்தான் செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அரசியலில் எடுத்துக்கொண்டால் அதற்கு அடிப்படை தேவை தியாகம். அது எவ்வளவு பேரிடம் இருக்கிறது? எனக்கே எல்லாம் வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் என்பதை விட்டு மற்றவர்களுக்கு வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய தியாக உணர்வு ஏற்பட்டதாக பொருள். தியாகம் இல்லாமல் என்ன நாம் அரசியலிலே நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் அன்றைய தினம் தியாகசீலர்களாக திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. முதலிலே மக்கள் தான். ஆனால்தான் பாரதி பாடினான், நமக்கு தொழில் கவிதை, அடுத்தது வீட்டுக்கு உழைத்தல் அல்ல, நாட்டிற்கு உழைத்தல். அதுதான் பாரதி பாடினான். நாடு என்பதுதான் அவங்களுக்கு வீடு, தேசம்தான் பெரியது. தேசபக்தி உள்ளவனுக்கு தெய்வ பக்தி கூட வேண்டியதில்லை என்று நம் முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். சுப்பிரமணிய சிவா பாடுவார், தேசத்தைத்தான் பாடுவார், தேசம்தான் பெரிது என்பார். மணிவாசக பெருமான் பாடுகிறார், சிவபெருமானை பாடுகின்ற அந்த திருவாசகத்தில் தேசனே என்கிறார், இறைவனையே தேசனே என்று சொல்கிறார். தேசனே தேனார் அமுதே சிவபெருவனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று பாடுகிறார். அப்படியானால் இறைவனையே தேசமாக பார்க்கிறார். எல்லோரும் பாடினார்கள், அங்காள பரமேஸ்வரி, முத்துமாரியம்மா, அப்படி என்று கருமாரியம்மா என்றெல்லாம் பாடினார்கள். ஆனால் பாரதி என்ன பாடுகிறான்? அந்த முத்துமாரியோடு தேசத்தைத்தான் இணைக்கிறான். தேச முத்து மாரியம்மா, அவருக்குத்தான் அந்த வரி வருகிறது. முத்துமாரியம்மா என்று பாடிவிடவில்லை அவர், தேச முத்து மாரியம்மா. அதனால்தான் தேசத்தின் உணர்வுகளை எல்லாம் அங்கு கொட்டுகிறார். மண் வெளுக்க சாம்பல் உண்டு, மனம் வெளுக்க என்ன உண்டுன்னு கேட்கிறாரு. ஏன்? தேசமுத்து மாரியம்மா, நீ காப்பாற்றணும். தேசம்தான் பெரிதாக அன்றைக்கு இருந்தது. அத்தகைய ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்னைக்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் பாரதியாரும் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஒவ்வொரு ஊரில் கொடுத்துருப்பான். தன்னிடம் பணியாற்றிய திவான்கள் போன்றவர்களுக்கே அவன் பாதி ஊரை கொடுத்திருக்கிறான். வச்சுக்கோ, யாருக்கு வந்தது? நம்ம இடம், அதை அவன் கொடுக்குறான், வச்சுக்கோங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளையிடம் கேட்குறான், கெஞ்சுகிறான், நட்பு பாராட்டுகிறேன், எல்லாம் பண்ணுறேன், கை கொடுங்க, உங்களுக்கு ஒரு ஊரே தர்றேன், வந்தே மாதரத்தை விட்டுருங்கிறான். வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம் என்றன் ஆறுயிர் அம்மையை போற்றுதல் ஈனமோ அவமானமோங்கிறான். எங்கள் தாய் நாங்கள் போட்டுறோம், அதை விட்டுட்டு நீ வந்து உன் கூட வரணும்னு சொல்கிறியே, அது நான் அப்படியா வருவேன்? அதை விட சாவலாம். வ.உ. சிதம்பரம் பிள்ளையை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. சுப்பிரமணிய சிவாவை கேட்குறான், நீ கூட இருந்து தூண்டி விடுறியே, நீயாவது வா என் பக்கம். அவர் கேட்குறார், என் பாரத மாதாவுக்கு ஒரு கோயில் கட்டி கொடு, நான் அதுக்கப்புறம் யோசிக்கிறேங்கிறார். பாரத மாதாவுக்கு வெள்ளைக்காரனை கோயில் கட்டி தர சொல்கிறார். கொடுப்பானா அவன்? வந்தே மாதரங்கனால அவருக்கு ஜுரம் வந்த மாதிரி ஆகிடுது. அப்படிப்பட்ட காலம். பாரதி மட்டும் எட்டயபுரம் சமஸ்தானத்திலே அவர் அந்த மகாராஜாவோடு இருந்திருந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்திருக்கும்? விரும்பினாரா அதை? இல்லை.
தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவளமோ என்று பாடியவர் அல்லவா. அப்படிப்பட்ட பாரதி. அவர்களுக்கு தேசம்தான் பெரிது, நாடுதான் பெரிது. அப்படி வாழ்ந்த அந்த தியாக புருஷர்களுக்கிடையே எங்கள் தந்தையாரை போன்ற நாடக கலைஞர்கள், எங்களுக்கும் பங்கு இருக்கிறது. நாங்களும் இந்த நாட்டுக்காக எதையும் செய்வோம், ஏன் எங்களிடம் தியாகம் இல்லையா, நாங்கள் செய்ய மாட்டோமா என்று அவர்கள் செய்த பணி மகத்தானது. அன்றைய தினம் நாடக கலைஞர்கள் தங்களுடைய நாடகங்களின் மூலம் பல்வேறு பாடல்களை, எழுச்சி மிகுந்த பாடல்களை எல்லாம் பாடி இந்த நாட்டு விடுதலைக்கு தூண்டிவிட்டனர். அந்த விடுதலை போராட்ட உணர்வினை தூண்டிவிட்ட ஒரு பெருமை நாடக கலைஞர்களை சாரும். நாடக கலைஞர்கள் அந்த நாளிலே புராண நாடகங்கள் போடுவார்கள். கிருஷ்ணலீலா, கந்தலீலா, ராமலீலா என்றெல்லாம் இந்த புராண கதைகளை, ராமாயணம், மகாபாரதம் இவற்றே நடித்து கொண்டிருந்தார்கள். 6 மணி நேரம் 7 மணி நேரம் நாடகம் நடக்கும். பொறுமையாக உட்கார்ந்து பார்ப்பார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், பக்திபூர்வமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் பாடுகிறார்கள். அந்த இடத்திலே நாட்டு பாடல்களையும் பாட வேண்டும், நாட்டிலே விடுதலை உணர்ச்சியை தூண்டக்கூடிய பாடல்களையும் பாட வேண்டும், கட்டாயம். அவர்கள் கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தாலும் சரி, அர்ஜுனன் வேஷம் போட்டிருந்தாலும் சரி, வேறு எந்த வேடத்திலே முருகன் வேடம் போட்டிருந்தாலும் சரி, பாடி ஆக வேண்டும். இல்லை என்றால் கைக்கு கிடைக்கிறதை தூக்கி அடித்து விடுவார்கள். அவ்வளோதான், கையில் என்ன கிடைக்குதோ தூக்கி போட்டுருவாங்க. பாடி ஆக வேண்டிய கட்டாயம். இதை அண்மையில் வாழ்ந்து மறைந்த அவரோட சரி டி.ஆர். மகாலிங்கம் என்கிற ஒரு மிகச்சிறந்த பாடகர், அவர் உள்பட அதை செய்திருக்கிறார்கள். அவர் அர்ஜுன வேஷம் போட்டு பாடுவார். உடனே கொட்டு முரசே பாடுங்கம்பா, பாடணும். வெற்றி 8 திக்கும் சென்று கொட்டு முரசே பாடணும். இன்னும் பட்டியல் போட்டு பாரதியார் பாட்டெல்லாம் பாடணும். ஆனால் போட்டிருக்கிற வேடம் வேற வேடம், புராண வேடம், கிருஷ்ணன், அர்ஜுனன் இப்படிலாம். அவங்களுக்கு நாடு தான் முக்கியம். எனவே அவர்களை திருப்தி செய்வதற்காக அந்த நாட்டு விடுதலை பாடல்களையும் பாடுகிறார். இதுதான் அவருடைய அந்த சிறப்பு. அன்றைய நாடக கலைஞர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அதுதான். எத்தனை பேர், ஒருவரா 2 பேரா, எவ்வளோ பேர் பாடியிருக்கிறார்கள். அதிலே பாட்டை எழுதி குவித்தவர்கள் என்று பார்த்தால் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அதில் நம்முடைய மதுரகவி பாஸ்கரதாஸ் அவருடைய பாட்டு ரொம்ப உயர்வானது. நாட்டு விடுதலை சம்பந்தமான பாடல்கள், காந்தியை பற்றின பாட்டெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த வரிசையிலே சொல்லப்போனால் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, பாரதியார், தேசிக விநாயகம் பிள்ளை அருமையான ஒரு பாட்டு பாடினார். தேசபக்தியின், தேசக்கொடியின் சிறப்பை என் ஆசை பெருக்கால் அறைகின்றேன்னு ஒரு பாட்டு பாடுறார். அதில் இமயமலையுடைய சிறப்பை, பாரில் உயர்ந்த மலை இமயமலைன்னு ஒரு பாட்டு பாடுறார். பாரில் உயர்ந்த மலை இமயமலை, அதை பாரதியாரும் பாடுகிறார். அங்கே தான், அதாவது அவர்கள் பாடிய அந்த பாடலை பாரதியும் பாடுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன், கவியோகி சுத்தானந்த பாரதியார் எல்லோரும் தேசத்தை பாடாமல் இல்லை. பல சூழ்நிலைகளை, பல்வேறு பாடல்களை அவர்கள் பாடினாலும் தேச விடுதலை பாடல்களை அவர்கள் பாட தவறியதே கிடையாது. எனவே அந்த மாதிரி ஒரு பாட்டு இமயமலையை பற்றி பாடினார்னு சொன்னோம். அந்த இமயமலைக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அது என்னன்னு தெரிஞ்சுது எனக்கு. இந்த திருக்கைலாய தரிசனம் போய் பார்த்தபோது, மானசரோவர் கைலாசம் போய் பார்த்தபோது, அந்த இமயமலையிலே பாரதி உலாவினானே, வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம் என்று பாடினானே, அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்றான். எனவே அந்த வெள்ளிப்பனிமலையை பற்றி அவர் எப்படி பாடியிருக்கிறார், அந்த ஒரு பாட்டை நம்ம கேட்போம். மண்ணுமிமய மலை அடிமை குணங்கள் அடியோடு மாற்றி ஆண்மையை போற்றி அடிமை குணங்கள் அடியோடு மாற்றி
ஆர்வத்தில் வேகத்தை மூட்டி நீதத்தனங்களில் ஆசையை மூட்டி விடுதலை ஆர்வத்தில் வேகத்தை மூட்டி நீதத்தனங்களில் ஆசையை மூட்டி துடி துடி தேசத்தில் இருந்து துடி தேசத்தில் இருந்து சொல்லி தராமல் சொல்லி முழங்கும் தேசத்தில் ஒற்றுமை சேர்க்கின்ற ஜீவன் வேல் கொண்டதென்ன நம்மை பிடித்தாண்டு வேத உணர்ச்சியை நாட்டை விட்டோட்டும் ஜெயில் என்கிற ஜீவனாகும் ஜெயில் என்கிற ஜீவனாகும் ஜெயில் ஜெயில் ஜெயில். நாமக்கல் ராமலிங்க பிள்ளை அவர்கள் பாடிய ஒரு எழுச்சியான பாட்டு. அவருடைய பாடல்கள் எல்லாம் நிறைய நாடக மேடையிலே பாடியிருக்கிறார்கள். அன்றைய தினம் அந்த விடுதலை போராட்ட காலம் பொழுது விட்டு எரிந்தது 1931. அன்னைக்கு வந்து யாரை வேணாலும் கைது பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட காலம். கைது பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரணம். அன்னைக்கே இந்த மாதிரி மேலிடத்துல போட்டு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருந்தான். போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவான். என்னப்பா போட்டு கொடுக்கறது என்னது? வெள்ளக்காரன் போய் இந்த மாதிரிலாம் செய்துக்கிட்டு இருக்கான், இவனை வெட்டி வைக்கலாமா நீங்க? யார் அவன்? உடனே 2 பேர் அனுப்பிச்சு அவனை கையில பிடிச்சி கூட என்ன பண்ணுவோம் பண்ணலான்னு. அப்படியே அவனை ட்ரெஸ் எல்லாம் கேட்டுட்டு வெறும் அன்றவரோட வெயில்ல நின்று ஒரு நாள் முழுக்க நிற்கவே அவனை பார்த்துக்கலாம். சோறு தண்ணி கொடுக்காத எப்படி சமாளிக்கிறான்? தண்டனை தான். இப்படியெல்லாம் அன்னைக்கு அவங்கள வதைச்சாங்க. அப்படி அதாவது என்ன சொல்றதுன்னு இல்லாம, அதாவது எந்த ஒரு கலை நிகழ்ச்சியும் நீங்க காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் நடத்த முடியாது. அன்றைக்கு காவல்துறையினுடைய அனுமதி வேணும், இல்லைன்னா நடத்த முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு எழுதி கொடுக்கணும். என்ன பண்ண போறீங்க மேடையில் நாடகம் போடுறவங்க 31 எல்லாம். அப்பொழுது எங்கள் தந்தையார் அவருடைய மதுரை ஸ்ரீ பாலசண்முகானந்த சபையின் மூலமாக பல்வேறு புராண நாடகங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த பொழுது நாட்டு விடுதலையை தூண்டும் வகையிலே, அந்த நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு உதவும் வகையிலே ஒரு சில நாடகங்களை நாம் தயாரிக்க வேண்டும் என்று மதுரை பாஸ்கரதாஸ் அவர்களை கேட்ட பொழுது, மதுரை பாஸ்கரதாஸ் மூலம் அறிமுகம் பெற்ற வே சாமிநாத சர்மா அவர்கள், உங்களுக்கு தெரியும், வே சாமிநாத சர்மா அவர் ஒரு கதையை வைத்திருந்தார். பானபுரத்து வீரன் ஒரு கதை. இந்த பானபுரத்து வீரன்கிறது ஒரு எழுச்சியான ஒரு கதை. அதை தேசபக்தி என்று பெயர் மாற்றி எங்கள் தந்தையார் வந்து அரங்கேற்றம் செய்கிறார். தேசபக்தி நாடகத்தின் பெயரை பாருங்க. இதுவே அவனுக்கு குருத்தம், வெள்ளக்காரனுக்கு ஒரு பேர் வச்சதுக்கு. அதனால பானபுரத்து வீரன் என்னும் தேசபக்தி அப்படின்னு அது ஒரு தமிழ் நேம் மாதிரி போட்டாங்க. அந்த தேசபக்தியில வாலிசன் ஒரு கேரக்டர், வாலிசன். இந்த வாலிசன் பாத்திரத்தில் நடித்தவர் ஒரு பெரிய நடிகர். அப்புறம் பெருசா வந்துட்டார். அன்னைக்கெல்லாம் நடிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் சகோதரர்கள் மாதிரி எங்கள் தந்தையார். வாலிசன் அவர் நடிக்கும் பொழுது அந்த நேரம் வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. நம்முடைய பகத்சிங் அவர்களையும் பாஞ்சால சிங்கம், பகத்சிங்கையும் ராஜகுரு சுகதேவ் 3 பேரையும் தூக்கில் போட்ட டைம். தூக்கில் போட்டு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. எல்லாரும் கொந்தளிப்பில் இருக்காங்க மக்கள். அவங்களை தூக்கில் போட்டதுலேயே ஒரு பயங்கரமான கொந்தளிப்பு. எங்கே பார்த்தாலும் தடி அடி, எங்கேயும் கூட்டம் நடத்த முடியாது. ஒரு தடை உத்தரவு. இந்த சூழ்நிலையில பானபுரத்து வீரன் அரங்கேற்றம் பண்ணா என்ன அப்படின்னு அப்பாவுக்கு தோழி செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது
எழுச்சியோடு பார்ப்பாங்க. நாடகம் ஒரே கரகோஷமாக இருக்கும், கொந்தளிப்பாக இருப்பாங்க. விடுதலை அந்த இதுலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம். நாடு தான் தெரியும் அவங்களுக்கு. சாப்பாடு கூட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பொண்டாட்டி பிள்ளைங்க எப்போ இருக்காங்க, எங்கே இருக்காங்க ஒன்றும் தெரியாது. நாடக கோட்டைகள் இருக்கிறவங்கலாம் முட்டை கையில் ஏதாவது கல் கொடுத்தா சுற்றி தள்ளிடும் அவங்களே காரணம். அந்த மாதிரி வேகத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துல நாடகம் போடுறாங்க. எப்படி முன்னாடியே அனுமதியெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சு நாடகத்தை போடும்போது இந்த வாலிசன்கிற பாத்திரத்தில் எழுச்சியாக பேசி நடிப்பார். அவருக்கு தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பார். நாடகத்தில் மன்னன் தூக்கு தண்டனை அடிக்கிறான், மரண தண்டனை. உடனே அவனை தூக்கில் போடணும். நாடக காட்சியில் அவனை தூக்கில் கைத்தை மாட்டணும். ஒரு சேஃப் சைடுக்கு என்னன்னா, கைத்தை மாட்டும்போது ரியலாக இருக்கணும். அதே சமயத்தில் அவருக்கு நடிகருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. முதுகில் வந்து ஒரு கொக்கி மாதிரி ஒன்று இருக்குது, அது மேலேருந்து தொங்கும், அதில் மாட்டிக்கணும். மாட்டி அதை பெல்ட் மாதிரி போட்டுட்டா கழுத்தில் தூக்கு போட்டு தொங்குனாலும் கழுத்து சுருக்கி இருக்காது. இந்த கொக்கியில் அவர் தொங்குவார். ரியலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு நாடகத்தில் அன்னைக்குன்னு பார்த்து இந்த கொக்கியை மாட்டாமல் விட்டுட்டாங்க இந்த சீன் வேலை செய்கிறவங்க. அப்பாவும் அதை கவனிக்கல. அப்பா அப்புறம் தான் வர்றார். இவருக்கு அப்புறம் தான் அவர் வரணும். அவர் வந்து குரேசன் அப்படிங்கிற பாத்திரத்தில் வருவார். வந்து அவர் தான் அந்த புரட்சி படையோடு போய் வெற்றி அடைஞ்சு விடுதலை போராட்டம் நடத்தி இந்த மன்னனை வெற்றி கொண்டு கொடுகோலனை ஒழிக்கிறார். தான் கதை. இதில் அந்த கொக்கியை மாட்டிட்டு அவர் இந்த நடிகர் தூக்கு போடுற சீன் வந்துருச்சு. கழுத்தில் சுருக்க கீரை மாட்டிட்டாங்க, இருக்கிட்டாங்க. ஜனங்கள்லாம் ஒரே கரகோஷம். பகத்சிங்கை தூக்கில் போட்ட நேரம் இல்லையா, அப்படியே கொந்தளிக்கிறாங்க. அதே மாதிரம் பாரத் மாதா கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய்னு கோஷம். அவர் தூக்கு போடுற நேரத்தில் தூக்கு போட்டு கைத்தில் போட்டவுடனே தொங்கிட்டார். இந்த கொக்கிய மாட்டல. இந்த அப்பா சைட்லேருந்து பார்க்குறார், டைடன்ஸ்லேருந்து பார்க்குறார். அவருக்கு தெரிஞ்சு போகுது என்னமோ பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து சவுண்டு வித்தியாசமாக வந்துருக்கு. ஏதோ சவுண்டு வராது, சவுண்டு ஒரு மாதிரி வருது, என்னன்னு தெரியலன்னு டவுட்டில் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கரையெல்லாம் விடுங்க, அது விடுங்கன்னு அதுக்குள்ள அவர் காலெல்லாம் உதவி அடைப்பிடுச்சு. கால் நடிகருக்கு ஆஞ்சு போய் அவர் அப்படியே அணைச்சி தூக்கி இந்த நடிகர் அப்படியே கீழே கிடத்தி திரையை விட்டு ஜனங்களுக்கு உடனே புரியல. தூக்கில் போட்ட சீனு எல்லாம் திரை போட்டவங்க கொந்தளிக்கிறாங்க, வந்தே மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. இவர் உடனே போய் தூக்கி பிடிச்சி கீழே போட்டோம்னா அப்போதான் உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க மூச்சு அவரை தண்ணி தெளிச்சு ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் கணக்கில் வந்துருச்சு அவருக்கு நடிகருக்கு. தெளிச்சு அந்த அவர் அப்படியே பிடிச்சி இது பண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்தோன்னா அவர் கண்ணை திறந்து பார்த்தோன்னா தான் அவங்களுக்கு உயிர் வந்து. அந்த நடிகர் யாருன்னா புகழ்பெற்ற ஒரு கலைஞர், பாரதி கலைஞர் பட்டம் பெற்ற எஸ்.சி. சரசரநாமன் அவர்கள். அவரை தூக்கில் போட்ட நடிகர் யாருன்னா எங்கள் தந்தையாருக்கு ஒரு மைத்துனர் முறை வேண்டும். பெரிய நகைச்சுவை நடிகர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருந்தவர், நகைச்சுவை செல்வர் டி.என். சிவதானன் அவர்கள். இவர் தான் தூக்கில் பட்டவர். அந்த போலீஸ் தூக்கில் தொங்கினவர் எஸ்.சி. சரசரநாமன் அவர்கள். இது வந்து நடந்தது தேசபக்தி நாடகத்தில். அப்படி ஒரு பெரிய ஒரு கரகோஷம் நிறைஞ்ச நாடகம். அந்த நாடகத்தில் பாதி நடக்கும்போதே போலீஸ் வரும். போலீஸ் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடுற பாட்டை அப்படியே மாற்றிடுவாங்க. அது ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை பாடும்போது என்ன ஆகும், அதை அப்படியே அவங்க வரும்போது பாடல் வரிகளை மாற்றிடுவாங்க. இவங்க நாடகத்தில் நடிக்கும் போது எழுதி கொடுத்த வரியை பாடுறதில்லை. ஜனங்களுடைய எழுச்சிக்காக இவங்க தேச விடுதலை போராட்ட சம்பந்தமான வரிகளை எழுதி பாடிட்டு இருப்பாங்க. மதுரை பாஸ்கரதாஸ் பாட்டை, நாமக்கல்லார் பாட்டை எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செய்தி போயிடும். நான் சொன்னேன் போட்டு கொடுப்பான் ஒருத்தன். ஆனால் அங்கே எல்லா எட்டப்பர்கள் எல்லா டைம்லையும் இருந்திருக்காங்க. கட்டப்பன் காலத்தில் ஒரு எட்டப்பன் அது இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்க இல்லையா, போட்டு கொடுத்தவங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டு உடனே போலீஸ் வந்தாங்க, அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பாதி நாடகத்திலே கொண்டு போயிடுவாங்க. உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணி தெரியாமல் இருப்பாங்க. அப்புறம் போய் அதை வந்து சமாதானம் பண்ணி இது பண்ணி அதெல்லாம் பண்ணி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு என்னென்னமோ பண்ணி திரும்பி வந்து நாடகத்துக்கு வருவாங்க. அதை பேசலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நாடு வரிசையாக நடக்கும். இந்த விஷயம் தினசரி நடக்கிற விஷயம். இப்படி எத்தனையோ முறை அப்பாவை கைது செய்ய வந்திருக்காங்க. சமாதானம் அடைந்து பிரேமி நாடகம் வந்திருக்கு. அதுதான் தேசபக்தி. அதனால தான் அந்த விடுதலை போராட்ட அவர்களுடைய வரிசையிலே தான் அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வளர்த்த அந்த தேசபக்த பரம்பரையில் தான் எங்கள் தந்தையாரையும் வைக்க வேண்டும், அவரை ஒரு நாடகக்காரராக மட்டும் வைக்கக்கூடாது என்று பேசியவர் ஈரோட்டிலே மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். மிகப்பெரிய பேச்சாளர் அவர். இன்னைக்கு அவர் சொன்னார், அவை சண்முகம் அவர்களை நீங்கள் வெறும் நாடகக்காரராக மட்டும் கருதாதீர்கள்,
அவர் அந்த விடுதலை போராட்ட பரம்பரையிலே வந்தவர் என்று இதற்காகத்தான் சொன்னார். காரணம், அத்தகைய நாடகங்களை நடத்தி சிறைக்கு போன நிலையிலே இருந்தவர் தந்தையார். இது அடிக்கடி நடக்கும். ஏனென்றால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா ஜனங்க வந்து ரொம்ப கொந்தளிப்பாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அது வந்துடுவாங்க, பாதி அவங்க செய்தி போயிடும். இதில் மிக மிக அற்புதமாக அன்றைக்கு அது விடாப்புலியாக ஒரு நடித்தவர் வீர விஸ்வநாத தாஸ். வீர விஸ்வநாத தாஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு நாளிதழ் பார்க்க போனார். ஆனால் அவர் பெரிய கலைஞர், சிறந்த பாடகர், வித்வான், பாடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். போலீஸை பற்றிலாம் கவலையே பட மாட்டார். அரெஸ்ட் பண்ணால் கையை நீட்டிக்குவார், அடுத்த நிமிஷம் கொண்டு போகும். ஆனால் இதுக்காக நாடகத்தை நிறுத்த மாட்டேன், நாளைக்கு நாடகம் நாடகம் எப்படி சொல்ல மாட்டேன், போயிடுவார், வந்துடுவார், உள்ள போக வேண்டியது வர வேண்டியது. இதே தான் அந்த நடிகருடைய வேலை. எப்படி பாருங்க, வீர விஸ்வநாத தாஸ் ஒரு பாட்டு, அந்த பாட்டு நீங்க கேட்கணும், மதுரை பாஸ்கரதாஸ் பாட்டு. அந்த பாடலை அது அவர் எப்படி எழுதிக்கிறார்னு பாருங்க. அதாவது பாஸ்கரதாஸ் அவர்கள் அந்த பாட்டை வந்து நீங்க கேட்கணும். வெள்ளக்காரங்கிறவன் யாரு? லண்டன் பிரிட்டிஷ்காரன். தேம்ஸ் நதிக்கரையில பிறந்தவன். தேம்ஸ் நதி லண்டன்ல இருக்கு உங்களுக்கு. தேம்ஸ் நதிக்கரையில பிறந்து இங்க நம்ம நாட்டுல வந்து அவன் இப்படி நம்மள பலவிதமா தொல்லை பண்றான். இது எப்படி சொல்றது? நேரடியா இவன் தான் வந்தான் நம்மளை கொடுமைப்படுத்துறான்னு சொல்ல முடியாது இல்லையா? அது என்ன சொல்றாரு, அது வந்து இந்த வள்ளி திருமணம் ஒரு நாடகம். வள்ளி திருமணம் நாடகத்தில் வீர விஸ்வநாத தாஸ் வந்து முருகனா போடுவார், முருகனா வேஷம் போடுவார். முதல் சீனியே அற்புதமா பாடுவார். அவர் வந்து போடுற வேஷத்துல போடுறார். அப்ப அந்த வள்ளி வேடம் போட்டு இந்த வள்ளி சேர்ந்து அவங்க தோழிகளும் அந்த திரைப்பணத்தை ஆயம் ஓட்டுவாங்க. இந்த நாடகம் பார்த்தவங்களுக்கு தெரியும், படத்துலையும் வந்து அந்த காட்சி அப்படியே சுற்றுவாங்க. சுத்தனா வயலில் அந்த பந்தல் மாதிரி போட்டிருக்கு, மேலே ஏறி சுற்றுறது, இந்த குருவி காக்கா கொக்குகள்லாம் வராமல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாரு, அந்த கொக்குகளை வெள்ளைக்காரனை அந்த கொக்கா பாவிச்சு எழுதுனா அவனால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அரெஸ்ட் பண்ண முடியுமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரை பாஸ்கர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். அந்த பாட்டு விஸ்வநாத தாஸ் நாடகத்தில் பாடுவாங்க. வள்ளி திருமண நாடகத்தில் பெரும்பாலான நாடகங்கள்லாம் அன்றைக்கி இந்த பாட்டு இடம்பெறும். அது அந்த வள்ளியும் அந்த குரூப்பும் பாடுறாங்க. எப்படி பாருங்க, தேம்ஸ் நதிக்கரையில் முட்டையிட்டு பாருங்க பாட்டு, சிந்து நதிக்கரையில் குஞ்சு பொறிச்சு, எங்க தேம்ஸ் நதிக்கரையில் முட்டையிட்டு சிந்து நதிக்கரையில் குஞ்சு பொறிச்சு இந்திய நாடெங்கும் சுற்றி திரிந்து இன்னல் பல செய்யும் வெள்ளை கொக்குகளா. பாட்டு வெள்ளை கொக்கு யாரு? வெள்ளைக்காரன். அது சொல்லக்கூடாது, சொன்னா அரெஸ்ட் ஆகிடும். அப்படி போய் அதை கண்டுபிடிச்சிருவான். அதாவது அவங்கள்ட்ட மொழிபெயர்ப்பாளர் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எம்பசிலையும் உண்டு, அமெரிக்கன் எம்பசியில அப்படிதான். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பத்திரிகைகளை வெளியிடுறோங்கிறதெல்லாம் மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு அமெரிக்க தூதரகத்தில். அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அந்த நாட்டை பற்றி என்ன வருது, இந்த செய்திகளை பூரா மொழிபெயர்த்து கொடுத்துருவாங்க. அதை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த ரியாக்ஷனை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போகும்போது அது ஒருத்தர் நடந்தது அனுபவம். அது மாதிரி அவர் விசா கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா இப்படி எழுதுறதுனால கிடைக்கல. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் எங்கள் நாட்டை பற்றி இப்படி தானே எழுதுனீங்க. அவனுக்கு அது ஒன்றுமே புரியல. உடனே அடுத்த நிமிஷம் நோ விசா ஃபார் யூ போட்டு ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துட்டாங்க. வெளியே வந்து அப்படி கத்துனாரு. கோர்ட்டுக்கு போவேன், அங்கே போனேன், எங்கேயும் போக முடியாது. அவங்க விசா இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே பேச முடியாது. இது சட்டம். ஏன் சொல்ல வரேன்னா, அப்படி மொழிபெயர்த்து சொல்றதுக்கு ஒரு கூட்டம் அன்னைக்கே இருந்தது. வெள்ளைக்காரன் போய் சொல்றதுக்கு, உங்களை தாங்க பாடுறான், உங்களை தான் பாடுறான் அப்படின்னு அவன் வந்து கேட்பான். உடனே தேம்ஸ் நதிக்கரையில் முட்டையிட்டு சிந்து நதிக்கரையில் குஞ்சு பொறிச்சு இந்திய நாடெங்கும் சுட்டி திரிந்து
இன்னல் பல செய்யும் வெள்ளை கொக்குகளா ஷோ 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 தேர்வு நதிக்கரையில் முட்டையிட்டு சிந்து நதிக்கரையில் குஞ்சு பொறிச்சு இந்திய நாடெங்கும் சுற்றித்திருந்து இன்னல் பல செய்யும் வெள்ளை கொக்குகளா வெள்ளை கொக்குகளா. எவ்வளவு விஷயம் கொடுத்துருக்கோம். எங்க நாட்டில் என்னெல்லாம் செய்யற, எங்க நாட்டை எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்கிற, ஒரு நன்றி இல்லையா உனக்கு? பாட்டுல கேட்க நன்றி இல்லாத வெள்ளை கொக்குகளா நாட்டை நாசம் செய்து சுரண்டும் கொக்குகளா. நன்றி இல்லாத வெள்ளை கொக்குகளா நாட்டை நாசம் செய்து சுரண்டும் கொக்குகளா. அந்நிய கொக்குகளா வெளியேறுங்க, அந்நிய கொக்குகளா வெளியேறுங்க. காந்தி ஆணை கொடுத்து விட்டார் ஓடி போங்க, காந்தி ஆணை கொடுத்து விட்டார் ஓடி போங்க. நீங்க ஓடி போங்க, நீங்க ஓடி போங்க. நதிக்கரையில் முட்டையிட்டு சிந்து நதிக்கரையில் குஞ்சு பொறிச்சு இந்திய நாடெங்கும் சுற்றி திரிந்து இன்னல் பல செய்யும் வெள்ளை கொக்குகளா ஷோ 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 ஷோ. உங்க கலெக்டரும் கடவுளெல்லாம் அடிமை போலீஸ் கான்ஸ்டபிள் எவனும் இல்லை. உங்க கலெக்டரும் இங்கே கடவுள் இல்லை, அடிமை போலீஸ் கான்ஸ்டபிள் எவனும் இல்லை. எங்கள் உயிரை கொல்ல, எங்கள் உயிரை கொல்ல நாம் இணைத்த சத்தியம் வென்றிடவே, நாம் இணைத்த சத்தியம் வென்றிடவே இறங்கி கொண்டு இறங்கி கொண்டு நீடித்து நிற்குமோ சொல்ல, நீடித்து நிற்குமோ சொல்ல, நீடித்து நிற்குமோ சொல்ல. சிரிப்பாங்க எங்க திறந்து வச்சுருப்பாங்க. சொல்லுங்க என்ன வீரம், அதாவது துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாருன்னா ரெடி இப்படி காட்டுவாங்க. இந்த பாட்டுல ஜனங்கள் தான் எழுச்சி ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட பாட்டை வீர விஸ்வநாத் தாஸ் அவருடைய நாடகத்துல வரும். அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞர். அதாவது தியாக வாழ்க்கைன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ அதை பத்தி கூட கவலை கிடையாதுங்க. என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிடல அது கூட கவலை இல்லை. இந்த நாடகத்துல எவ்வளவு பேர் விடுதலை உணர்வோட எழுந்து போனான், எவ்வளவு பேருக்கு அந்த சுதந்திர எண்ணம் இருக்கு, நாடு விடுதலை பெறணுங்கிற அந்த உணர்வும் வேகமும் எவ்வளவு பேருக்கு இருக்கோ அதுதான் அவங்களுக்கு வெற்றி. அவங்க கொடுக்குற அந்த கைதட்டலும் அந்த கரகோஷம் தான் அவங்களுக்கு வெற்றி, அதான் அவங்களுக்கு சாப்பாடு மாதிரி. அப்படி வாழ்ந்தவர் தான் வீர விஸ்வநாத தாஸ். அந்த வீர விஸ்வநாத தாஸ் அவர்கள் எப்படி இறந்தார் தெரியுமா? மேடையிலேயே இறந்து விட்டார். அதான் அங்க இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப அது ஒரு கொக்கு சம்பந்தப்பட்ட பாட்டு தான், ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது. அது வந்து பாருங்க, வெள்ளைக்காரனை அதில் வர்ணிக்கிறார் நம்முடைய மதர் பாஸ்கரதாஸ். வெள்ளைக்காரன் எப்படி இருப்பான், அவன் என்னெல்லாம் செய்வான், நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுமை செஞ்சான் அப்படிங்கிறத அவன் சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல பாடுவார். பார்த்தீங்கன்னா எங்க நம்மளை எப்படியோ நம்மளை அமுக்கி நம்மளை எப்படியெல்லாம் வதை பண்ணலாங்கிறதுக்கு அலையிறான். எப்படி அலையிறான்? இந்த ஒரு கொக்கு வந்து மேலே பறந்துக்கிட்டே இருக்கான் நம்ம நாட்டுக்கு மேலே. எப்படி அதை நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இதுவும் வந்து அவர் மாற்றி பாடுறாங்க. இவங்க வெள்ளைக்காரன பாடுறது தான் கொக்கை மனசுல வச்சு பாடுறாங்க. கொக்கு பறக்குதடி பாப்பா, கொக்கு பறக்குதடி பாப்பா, அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா. கொக்கு பறக்குதடி பாப்பா, அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா. அது எப்பேற்பட்ட கொக்கு? கொக்கென்றால் கொக்கு, நம்மை கொல்ல வந்த கொக்கு. கொக்கென்றால் கொக்கு, நம்மை கொல்ல வந்த கொக்கு. எக்காலம் பேசினாலும் ஏய்த்து பிழைத்து வாழும். அப்படிதான்
எக்காலம் பேசினாலும் ஏத்து பிழைத்து வாழும் கொக்கு பறக்கு நடி பாப்பா அதன் குறிப்பு அறிந்து கொள்வாய் பாப்பா கொக்கு பறக்கு நடி பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா கொக்கென்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு கொக்கென்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு எக்காலம் பேசினாலும் ஏற்று பிழைத்து வாழும் எக்காலம் பேசினாலும் ஏற்று பிழைத்து வாழும் கொக்கென்றால் கொக்கு பறக்குதடி பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா தேம்சு நதிக்கரையின் கொக்கு அது தேம்சு நதிக்கரையின் கொக்கு தின்ன உணவில்லாத கொக்கு தேம்சு நதிக்கரையின் கொக்கு அது தின்ன உணவில்லாத கொக்கு மாமிச வெறி பிடித்த கொக்கு அது மாமிச வெறி பிடித்த கொக்கு இங்கே வந்து பறக்குதடி பாப்பா இங்கு வந்து பறக்குதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா கொந்தள மூக்குடைய கொக்கு கொந்தள மூக்குடைய கொக்கு அது குளிப்பறி மலைவாச கொக்கு அங்கதான் நம்ம லொகேஷன்ல கொந்தள மூக்குடைய கொக்கு அது குளிப்பறி மலைவாச கொக்கு அந்தோ படிகார கொக்கு நம்மை அந்தோ படிகார கொக்கு நம்மை அடக்கி அரசாடுதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா பஞ்சாபில் படுகொலை செய்த கொக்கு அது பஞ்சாபில் படுகொலை செய்த கொக்கு ஜெனரல் டயரை மறக்க முடியுமா பஞ்சாபில் படுகொலை செய்த கொக்கு அது பழி பாவம் பார்க்காத கொக்கு அஞ்சாமல் பாஸ்கரன் தமிழ் பாடி அஞ்சாமல் பாஸ்கரன் தமிழ் பாடி அதை அடித்து விரட்ட வேண்டும் அடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்கு நடி கொக்கு பறக்கு நடி கொக்கு பறக்கு நடி பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா கொக்கென்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு எக்காலம் பேசினாலும் ஏற்று பிழைத்து வாழும் கொக்கு பறக்கு நடி பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா அதன் குறிப்பை அறிந்து கொள்வாய் பாப்பா அந்த வெள்ளக்காரனை கொக்கு கூவமாக வச்சு அதை பாடி பாடி மறைமுகமாக பாடுவாங்களாம். அப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ண வந்துடுவான். அப்படி பல நாள் அரெஸ்ட் ஆனவரை அவர் இறந்து போகிற அன்னைக்கும் அரெஸ்ட் பண்ண வந்தான். யார்? விஸ்வநாத தாஸ். அன்றைக்கி தான் அவர் பாடினார். என்ன பாடுவார்? மயில் வாகனத்தில் உட்காந்து முருகன் வேஷம், பள்ளி திருமண நாடகத்தில் அந்த ஓப்பனிங் சீனில் வருவார். அப்படி உட்காந்து பாடும்போது शंभो महादेव सांब सदा शिव शंभो महादेव
கச்சேரியில் பாடும்போது அன்னைக்கு பாடினார் சம்போ மகாதேவான்னு பாடி போலீஸ் வந்துட்டாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா முதல் நாள் பாடியிருக்கிறார். அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாமல் அதை பாடினதுக்காக குற்றமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணவன் தான். போலீஸ் வந்திருக்குன்னு அவருக்கு தகவல் வந்த உடனே என்ன பண்ணார், ஒன்றுமே என்ன அவர் பாட்டுக்கு பாட போகிறவர் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி மேடையிலேயே மயில் வாகனத்திலே சாஞ்சிட்டார். அப்படியே. உடனே போலீஸ் வந்து பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்தவன் தொப்பியை கட்டிட்டு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். வெள்ளக்காரன் பாருங்க, அஞ்சலி செலுத்திட்டான். வேற வழி இல்லை. அரெஸ்ட் பண்ண வந்து கடைசியில் அரெஸ்ட் பண்ண முடியாமலேயே இறந்து போனார். அப்படிதான் அவருடைய மரணம் நிகழ்ந்தது. மயில் வாகனத்திலேயே அவரை அலங்காரம் பண்ணி தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அப்படியே மயில் வாகனத்தோடையே தூக்கிட்டு போனாங்க சாலையில், வீதியில். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு தியாகசீலர் தான் நம்முடைய வீர விஸ்வநாததாஸ். அவர் வந்து எவ்வளவோ பாடல்கள் பாடினாலும் இந்த சுதந்திர போராட்ட விடுதலை போராட்ட பாடல்களை பாடினதில் அவர் வந்து பெரிய ஒரு பேர் வாங்கினார். அவருடைய இழப்பு நாடக உலகத்துக்கு மட்டும் இல்லை, தேசிய உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பாக இருந்தது அன்னைக்கு. அப்போ நாடக வேலையில் பெரும்பாலும் எங்கள் தந்தையார் அவர்கள் தேசபக்தர் சிதம்பரனாரும் ஒரு நாடகம் போட்டார். சிதம்பரம் பிள்ளை பற்றி ஒரு நாடகம். அதில் சிறையை விட்டு வெளியே வந்தோன்னா ஒரு பாட்டு வரும். சிறையை விட்டு வெளியில் வந்தார் சிதம்பரனார், நம் தென்னாட்டு திலகரான பெருமகனார். இன்னொரு பாட்டு இருக்கு, புத்துணர் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின பாட்டு, கவிஞர் புத்துணர் சுப்பிரமணியம். அதில் எல்லாமே தேசபக்தி பாட்டாக தான் இருக்கும். அந்த தேசபக்தர் சிதம்பரனாருக்கெல்லாம் முன்னாடியே அப்பா வந்து கதரின் வெற்றின்னு ஒரு நாடகம் போட்டார். கதரின் வெற்றி, அந்த நாடகத்துக்கு பேரே கதரின் வெற்றி. காதி உடைகள் தான் அந்த நாடகத்தில் நடித்தவங்கள்லாம் கதர் உடை போட்டு தான் நடித்தாங்க. கதர் ட்ரெஸ்ஸு, வேறு துணி இது கிடையாது, உடைகள் கிடையாது. எங்கள் தந்தையாரும் கதர் உடை தான் உடுத்துவார். பெரும்பாலும் கதர் தான். எல்லா ஆடையும் அன்றவர்லேருந்து பாடியிலேருந்து சுப்பாலேருந்து எல்லாமே கதர் தான் வருது. முகத்தை துடைக்கிற கைக்குட்டை வரைக்கும் கதர் துணி தான். சரி, அவர் போடலாம். எங்கள் வயசுக்கு கல்லூரியில் படிக்க போகும்போது நாங்கள் வேறு மாதிரி துணி போடலாம்ல, எங்களுக்கும் கிடையாது. எங்களுக்கும் கதர் துணி தான். பாருங்கள், எங்கள் கல்லூரியிலேயே கதர் துணியை போட்டு போன அந்த வகுப்பில் நான் ஒருத்தன் தான், வேறு யாரும் கிடையாது. கல்லூரியில் படிக்கும்போது, பட்டப்படிப்பு படிக்கும்போது கதர் போட்டு போனவன் நான் கல்லூரியில் படிக்கும்போது. அப்படின்னா பாருங்கள், அந்த அளவுக்கு கதருடைய அது ஒரு இயக்கமாகவே நடந்தது. அதனால தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை கூட ஒரு பாட்டில் எழுதினார், துணியால் வெல்வோம்னு எழுதினார். துணியால் எப்படியா வெல்ல முடியும்? வெள்ளக்காரனை வெல்ல முடியும். இதை தவிர வேறு துணி போட மாட்டோம், வேறு அந்நிய துணியெல்லாம் போட்டு கொளுத்துவோம். பார்க்குறீங்களா நீ சொல்லி துணியால், இந்த காட்சிக்காக துணியால் வெல்வோம் சொல்கிறாருன்னா பாருங்க, அந்த ஒரு துணிவு. எனவே அந்த துணிக்கு அப்படி ஒரு மரியாதை இருந்தது. கதர் இயக்கம், கதருக்கு இயக்கம்னே சொல்லுவாங்க. கதர் இயக்கம்னே ஒன்று நடந்தது. எனவே அந்த கதரின் வெற்றின்னு ஒரு நாடகம் போட்டார். தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளை நாடகம் அவர்கள் போடும் பொழுது அதில் எங்களுக்கும் வேஷம் உண்டு. சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து மற்ற நாடகங்களில் நடிக்கிறோமோ என்னமோ, தேசபக்தி தொடர்பான நாடகங்கள் போடுறாருன்னா அதில் எங்களுக்கும் வேடணும் ஏதாவது. நான் வந்து தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளை நாடகத்தில் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுவனை, ஒரு கீழ் ஜாதி பையன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பையன். அவனை யாரும் தீண்ட மாட்டாங்க, அப்படி ஒரு காலம். அவனுக்கு கண்ணு கிடையாது, 2 கண்ணும் கிடையாது. அந்த வேடத்தை தான் நான் போட்டேன். அதை என்னை தத்து எடுத்துக்கிறார் பாபு சிதம்பரம் பிள்ளை. அந்த காட்சி அந்த திரைப்படத்துலேயும் வந்தது. அந்த கண்ணு இல்லாத சிறுவனாக நான் பாடி சாலையில் வரும்பொழுது என்னை சிதம்பரம் பிள்ளை பார்த்து மாரின்னு என் பேர் மாரி. அப்போ என்னை கட்டி அணைத்து அவர் ஏற்றுக்கொள்கிறார் மகனாக. என் வீட்டுக்கு வா அப்படின்னு. மேற்குலம் ஏது கீழ்குலம் ஏது வேண்டாம் வீண்பாது, அது அந்த வெறும்பே சுதவாதுன்னு ஒரு பாட்டு. இதுதான் நான் பாடிட்டு வருவேன். அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார். அப்படி அந்த தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளை நாடகத்தில் ஒரு பாட்டு எழுச்சியோடு வேணும். என்ன பாட்டை வைக்கலாம்? எந்த காட்சின்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருநெல்வேலியில் வங்காள சிங்கம் பிபின் சந்திர பாலருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. யார்? வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, பாரதியார், பாண்டித்துரை தேவர், எல்லாரும் ஒரு பெரிய தேசபக்த கூட்டமே இருக்குது. அங்கே தான் வந்து
ஆஷ்துரை வந்து ரொம்ப மோசமாக அடித்து துன்புறுத்தான். அந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்களை கூட்டம் எக்கச்சக்கமாக சேர்ந்து போச்சு தாமிரபரணி ஆத்தங்கரையில். ஆஷ்துரைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டார் மின்சித்துறை கலெக்டர் வின்ச்சு. முழு சுதந்திரம் சப் கலெக்டர் ஆஷ்துரைக்கு சுதந்திரம் கொடுத்துட்டார். என்னத்துக்கு? அடித்து கொல்லுங்க எல்லாரையும், ரொம்ப மீறி போனால் துப்பாக்கி சூடு நடத்துங்கன்னு சொல்லிட்டார். அந்த காட்சி அந்த இடத்துல அந்த வரவேற்பு கொடுக்குற அந்த காட்சியில் ஆஷ்துரை எல்லாரையும் அடிச்சுட்டு வரும்போது நீலகண்ட பிரம்மச்சாரி, வாவேஸ்வரியர், மாடசாமி, வீரர் செங்கோட்டை சிங்கம், வாஞ்சிநாதன் 4 பேரும் வராங்க, லீடு பண்ணிட்டு வராங்க ஒரு கூட்டத்தை. அப்போது வாஞ்சிநாதனை தடுத்து நிறுத்தி ஆஷ் கேள்வி கேட்குறார், திரும்பி போறியா அடிபட்டு சாக போறியா, 2ல் ஒன்று தான் உனக்கு தீர்வு, என்னையே மிரட்டுறியான்னு கேட்குறார் வாஞ்சிநாதன். நடக்காது என்கிட்ட அதுன்னு அடின்னு அடிக்கிறார், ரத்தம் கொட்டுது, கவலையே படல வாஞ்சிநாதன். அன்னைக்கு தான் அவர் வைராக்கியம் வைக்கிறார். ஆஷ்துரை என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ரகசியமான சந்திக்கிற இடத்துல போய் அந்த கூட்டத்தை போடுறாங்க. இது வந்து அப்போ தான் அதில் தான் ஒரு முடிவெடுக்கிறார் வாஞ்சிநாதன். அந்த காட்சி அந்த இடம் அது. அந்த இடத்துல வீரமாக ஒரு பாட்டு வேணும், எதை போடலான்னு பாரதியார் பாட்டு தான் அப்பா போட்டார். என்ன பாட்டு? இதன் தருமனையும் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரன் 2 மாறி பழிமிகு திழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே, சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே, வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே, 4 திசையும் சுவாதந்திரிய நாகம் எழுகவே, 4 திசையும் சுவாதந்திரிய நாகம் எழுகவே, நரகமொத்த அடிமை வாழும் நைந்து கழிகவே, நரகமொத்த அடிமை வாழும் நைந்து கழிகவே, வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே, திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, குற்றமாக எண்ணி நம்மை கூறு செய்த போதினும், குற்றமாக எண்ணி நம்மை கூறு செய்த போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உங்கள் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும், பிச்சை வாங்கி உங்கள் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே, வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே, 4 திசையும் சுவாதந்திரிய நாகம் எழுகவே, நரகமுற்ற அடிமை வாழ்வு நைந்து கழிகவே, நரகமுற்ற அடிமை வாழ்வு நைந்து கழிகவே, வாழ்க திலக நாமம் வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே.
என்று வீராவேசமாக இந்த பாட்டை பாடி முடிக்கும் பொழுது ஆஷ்வரை வந்து அடின்னு அடிப்பார். தான் காட்சி. கலெக்டர் ஆஃபீஸர் பூரா கொளுத்திடுவாங்க. இந்த காட்சி நடைபெறும் தூத்துக்குடி அந்த இதில் திருநெல்வேலியில். இந்த காட்சியில் இடம்பெற்ற இந்த பாட்டு ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தான் நம்முடைய மேலாண் முதலமைச்சர், கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் பெரும்பாலும் சங்கீத கச்சேரி, நாடகம் எல்லாமே ரொம்ப உட்கார மாட்டார். அவருக்கு அதுக்கு நேரமும் இல்லை, அதை அவர் அவளுக்கு போகிறதில்லை. ஆனால் என் தந்தையார் நாடகம் என்றால் மட்டும் வந்து உட்கார்ந்து பார்ப்பார். அது மட்டுமல்ல, இசை நிகழ்ச்சி இந்த மாதிரி எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா பட்டம்மாள் பாடும்போது கேட்பார். வேற எங்கேயும் கேட்க மாட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சின்ன சம்பவம் தான். அது என்னன்னா, கடற்கரையில் ஒரு கூட்டம் நடக்குது. சென்னை கடற்கரையில் சீன படையெடுப்பை முடிஞ்சு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாபஸ் வாங்கிட்டோம் படைகள்லாம். அன்னைக்கு சுயன்லாய் பிரதமர், இன்னைக்கு ஜின்பிங் பிரதமர், அவ்வளோதான் வித்தியாசம். அன்னைக்கு சுயன்லாய் பிரதமராக இருக்கும்போது அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. நமக்கு ஒரு சமாதானம் வந்தது. வெற்றி பெற்றோம்னு சொல்ல முடியாது, வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு சண்டை. அதுக்கு ஒரு வெற்றி விழா நடந்தது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் மணல்வெளியில் இருக்கார். இப்போ அவர் சொல்கிறார், ஒருத்தர் பாடுறார், இதே அச்சம் இல்லையே ராகம் போட்டு பாடினார் ஒருத்தர். இப்போ நான் பாடின இந்த எழுச்சி எப்படி இருந்தது? அவர் பாடுறார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, துச்சமாக எண்ணினோம் மைத்தூறு செய்த போதினோம், அச்சமில்லை அச்சமில்லை பண்ண பெருந்தலைவருக்கு கோபம் வந்து அப்படியே எந்திரிச்சிட்டார். அவர் நெடிய வருவான். நான் வந்து பள்ளி மாணவன், அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அன்னைக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிற ஆர்வமோ ஃபோட்டோகிராஃபரோ இல்லை, இருந்தால் ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு எனக்கு. அவர் பக்கத்தில் இங்கே உட்காந்துருக்கேன், மணல்வெளியில் பக்கத்தில் அப்பா இருக்கார். மணல்வெளியில் உட்காந்துருக்கார். அப்படியே எந்திரிச்சோன்னு நானே பயந்துட்டேன். பயங்கரமான உருவம் அவர். எந்திரிச்சு, என்னையா பாடுறேன், இறங்க கேளாருனார். என்னையா பாடி இப்படி பாடுறதுக்கா பாருங்க, அந்த பாட்டை எழுதினார், இதுக்கு அந்த பாட்டை எழுதினார் அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் நீங்கள் இறங்க முதல்ல இறங்குன்னு நான் உடனே அப்பா உடனே ஐயா சண்முகம் நீங்கள் போய் பாடுங்க. அவர் பாருங்க எப்படி பாடினா அந்த பாட்டு சரியாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். இசை அவருக்கு தெரிந்த இசை. அப்போ அவர் உடனே போய் பாடுங்க, அப்போ தான் சரி. ஐயா அவர் பாடிட்டு இருந்தார், நீங்கள் போங்க ஐயா, முதல்ல நீங்கள் போய் பாடினா தான் சரியாக வரும்னு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பீச்சில் அந்த கூட்டத்தை சேர்த்துருக்கேன், கலைச்சி விட்டுருவாங்க, அதனால நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இப்போ என் மகன் தானே, நம்ம பாடுவானா, நிச்சயமாக பாடுவானே, உங்கள் மகன் ஆச்சு, கூப்பிட்டு போங்க, அவனையும் சேர்ந்து பாடுங்கன்னு இருக்கேன். நான் பாடல, நான் அப்பாட்ட புத்திகை இல்லாமல் பாடக்கூடாது, கூட போய் நின்றுக்கிட்டேன். அப்போ அவர் பாடுறார். அப்பா பாடினோடனே பெரிய எழுச்சின்னா, இப்போ நாங்கள் அச்சம் இல்லையே, அச்சம் இல்லைன்னு அச்சம் இல்லைன்னு அவ்வளோ பேரும் சொன்னாங்க. அதாவது பெரிய கூட்டம் ஒன்றா பாடணும், அந்த பாட்டு எப்படி இருக்கும், ஒருத்தர் பாடும்போதே எப்படி இருக்க கோர்ஸாக பாடினாங்க. இதை காமராஜர் கேட்டார், பெருந்தலைவர் கேட்டார், சொன்னது சரியா போச்சா, இப்போ பாருங்க சண்முகம் அப்படின்னு சொல்கிறார், இதுதான் பாட்டு, இப்படி இருக்கணும். இந்த பாட்டு இடம்பெற்ற நாடகம் தான் தேசபக்தர் சிதம்பரம் இல்லை. அந்த இடத்துல அவளை எழுச்சியோடு இந்த காட்சி அமையணுங்கிறதுக்காக பெருந்தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இசை இந்த பாட்டு. இதை அங்கே பாடணும். ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை உணர்வு ஏற்பட்டு ஒரு லெஃப்ட் ரைட் போட்டு நடக்கிற மாதிரி, ஒரு சோல்ஜர்ஸ் பாடுற மாதிரி பாட்டு எழுதியிருக்கிறார் பாரதியார். இதை போட்டு என்னமோ இழுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்கிய நீ, அதுக்குள்ள பாட்டா இது கேட்குறார் பெருந்தலைவர். அப்படி நடந்த ஒரு அற்புதமான பாட்டு இது. இந்த பாடல் வந்து ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தியது. அதாவது மேடை கலைஞர்கள் மேடையில் மட்டுமல்ல, மேடையிலும் சரி நாடகத்திலும் சரி இரண்டிலுமே தேசபக்தி தேச விடுதலை பாடல்களை பாடித்தான் அவர்கள் மக்களிடையே அந்த எழுச்சியை கொண்டு சென்றார்கள் என்பது வரலாறு. இன்றைய தினம் பேருக்கு கூட ஒரு பாட்டு மேடையில் பாட மாட்டேங்கிறாங்க. எழுச்சி பாடல் என்பதை பாடணும், ஏதாவது ஒரு தேசபக்தி பாட்டு பாடணும் நாடகம் தொடங்குறதுக்கு முன்னாடி. பொதுவாக மக்களுக்கு அது வந்து ஒரு எழுச்சியை கொடுக்கும். பாரத சமுதாயம் வாழ்வே ஏதாவது பாடலாம், ஆனால் பெரும்பாலும் பாடுறதில்லை. பாடணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை, பாடிட்டு இருந்தாங்க, அதுதான் வரல. இதே போல் நாட்டுக்காக நாடகம் இப்படி
நாட்டுக்காகவும் அந்த நாடகக்கலை அர்ப்பணித்த கலைஞர்கள் இவங்கெல்லாம். எஸ்.வி. சரஸ்வதாமன் அவர்களும் போட்டார். அவருடைய சேவா ஸ்டேஜ் மூலம் பாஞ்சாலி சபதம் நாடகத்தை கவிதை நாடகமாக போட்டார். பார்த்துருக்கீங்களா? பாஞ்சாலி சபதம் கவிதை நாடகம் ரொம்ப எழுச்சியாக இருக்கும். அது தேசத்தை வச்சு தான் எழுதினார். தேசத்தை வச்சு தான் பாஞ்சாலியை மையமாக வச்சு பாரத தாயாக கற்பனை பண்ணி அவர் எழுதுனது தான் அந்த பாஞ்சாலி சபதம் கவிதை நாடகம். அதை போட்டார். இன்னும் சில நாடகங்களும் சறுக்கு மரம் நிறைய போட்டிருக்காரு. இப்படி நாடக கலைஞர்களுடைய பங்கு இதில் இருந்திருக்கு. நான் அதை ஒரு கட்டுரையாக கூட எழுதியிருக்கேன். இது இந்த அடுத்த மாதம் இந்த நூல் வெளியாகும். வானதி பதிப்பகத்தார் போட்டிருக்காங்க, வந்திருக்காரு வானதி ராமநாதன். இந்த நூல் வெளியாக போது இதில் நாடகமும் தமிழி செய்யும்னு நாடக கலைஞர்கள் சுதந்திர போராட்டத்திலே எந்த அளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி இதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் இருக்குது சுதந்திர போராட்டத்தில் இசையின் பங்கு. ஏன்னா அப்படி அவர்களுடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு. நாட்டுக்காக நாடகம், அது திரைப்படம், அது வேற ஒரு வரலாறு. நாட்டுக்காக திரைப்படம், அது அவங்களும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சொல்ல முடியாது. அது ஒரு தனியாக பேசணும். அப்படி நாட்டுக்காக எத்தனை நாடகங்கள், அவர்கள் தேசபக்தர் சிதம்பரம் உள்ள நாடகம், அதுக்கப்புறம் மதுவிலக்குக்காக, அதுவும் நாட்டிலே பிரதிபலிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தானே, அதையும் பாடியிருக்கிறாங்க, அதையும் நடிச்சிருக்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார் ஒரு கதை, அருமையான கதை. அதை அப்படியே மொழிபெயர்த்து புல்லுருவி என்னும் தலைப்பிலே ஒரு நாடகம், இதை நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள். அதில் முதல் நாடகத்துக்கு டாக்டர் சுஷீலா நையார் அவர்கள் தலைமை தாங்கினாங்க. புதுடெல்லியிலேருந்து சுஷீலா நையார் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. அவங்க தலைமை தாங்கினாங்க. புல்லுருவிங்க நாடகத்தில் ஒரு பாட்டு கூட வரும். கள்ளுண்ண வேண்டாம் என்று கிளியே வள்ளுவர் சொன்னாரடி, கிளியே வள்ளுவர் சொன்னாரடின்னு ஒரு பாட்டு கிளிக்கண்ணி பாணியில் பாட்டு செஞ்சிருந்தாங்க. அதில் அப்படி குடிகளுக்கும் குடிப்பழக்கம் கூடாதுன்னு ஒரு பாட்டு, அதுவும் அதில் இருக்குது. இப்படி இதுவும் உண்டு. இப்படி நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக அவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய சில நல்ல கருத்துக்களை நாடகங்கள் மூலமாக இவர்கள் தந்தவர்கள். இவங்கெல்லாம் நான் சொன்ன பட்டியல் கூறான். பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. கிட்டப்பா ஐயர் பாடியிருக்காரு, எச்சி கிட்டப்பா அவர் பாடியிருக்காரு. மகாலிங்கம் என்ன பாடி, மகாலிங்கம் எப்போ நடித்தாலும் எந்த வேஷம் போட்டாலும் அவர் தேசபக்தி பாட்டு கேட்பாங்க. முன்னாடிலாம் மேடையில் ஸ்பெஷல் நாடகத்தில் அர்ஜுனானா போட்டிருக்காரு, கிருஷ்ணானா வந்திருக்காரு, முருகனா வந்திருக்காரு. வரும்போது டக்குன்னு ஒரு தேசபக்தி பாட்டு பாடணுன்னு வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வார் வரும்பார். அந்த பாட்டை பாரதி பாட்டு எடுத்து பாடுவார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாட்டு, அவருடைய பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு இந்த பாடல்கள். மதுரை பாஸ்கரதாஸ் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் நாட்டு விடுதலைக்காக நிறைய பாட்டு அந்த பாரதியார் வழியில் எவ்வளவு பாடல்கள் கொடுக்க முடியுமோ கொடுத்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும். இப்போ பின்னாடி கூட எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு வாலி அவர்கள் எழுதி கொடுத்தார். நானியன் பிறந்தேன்னு ஒரு படத்தில், நாடு என்ன செய்தது நமக்கு, எங்கள் கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு, என நினைத்தால் நன்மை உனக்குன்னு ஒரு பாட்டு. அந்த வரிகள் இப்போ நாட்டுக்கு நீ என்ன செய்த, அது மக்களுக்கே பங்கு இருக்கும் பொழுது நாடக கலைஞர்களுக்கு இல்லையா, அவங்கள மகிழ்விப்பதற்காக நாடகம் போடுறவங்க தான் அவங்க. ஆனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறாங்க, நாட்டு மக்கள் எதை கடைப்பிடிக்கணும், எதை பின்பற்றணும். அதாவது பொழுதுபோக்கு அம்சம் தான் நாடகம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த அந்த நாடகத்திலே நாம் நாட்டு மக்களுக்கு வேண்டிய கருத்துக்களையும் நாம் எடுத்து சொல்லலாம், சொல்ல முடியும். அதை செய்த மகத்தான பணி செய்தவர்கள் தான் இந்த கலைஞர்கள். நாட்டுக்காக நாடகம் என்ற இந்த தலைப்பிலே இன்னும் நாம் எவ்வளவோ சொல்லலாம் என்றாலும் உங்களை நேரத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்வது கடமை அல்லவா. எனவே இதில் கொடியின் சிறப்பை பற்றி நம்ம நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை எழுதின ஒரு பாட்டையும், இதுவும் பாடப்பட்ட பாட்டு. அதான் சும்மா 2 வரி மட்டும் சொல்லி ஒரு பாட்டோடு நிறைவு செய்கிறேன். கொடி பறக்குது பாரடா, கோணலற்ற
கோணலற்ற கோணில் எங்கள் கொடி பறக்குது பாரடா, கொடி பறக்குது கொடி பறக்குது பாரடா, கோணலற்ற கோழில் எங்கள் கொடி பறக்குது பாரடா. கோணலற்ற கோழி இப்படி பறக்க விடக்கூடாது கொடியை சொல்றாரு பாருங்க. கோணலற்ற கோழி ஸ்ட்ரிக்டா இருக்கணும் கொடி கம்பம், அதுல பறக்குதான். அப்புறம் சிறை கிடந்து துயரமடைந்த தேச பக்தர் நட்டது, வீர வீர சூரரான தெய்வ பக்தர் தொட்டது, முறை கடந்து துன்பம் வந்து மூண்டு விட்ட போதிலும் முன்னிருந்து பின்னிடாமல் காக்க வேண்டும் நாம் இது. கொடி பறக்குது பாரடா, கோணலற்ற கோழில் எங்கள் கொடி பறக்குது பாரடா. நாமக்கல் ராமலிங்க பாட்டு. உடல் உழைத்து பொருள் கொடுத்து உயிரும் தந்த உத்தவர், உண்மையான தேசபக்தர் ஊன்றி வைத்த கொடி இது. கடல் கொதித்ததென்ன மிக்க கஷ்டம் வந்த போதிலும் கட்டி நின்று விட்டிடாமல் காக்க வேண்டும் நாம் இதை. கொடி பறக்குது பாரடா. மனவு வந்து உயிர் கொடுத்த மானமுள்ள வீரர்கள், மனவு வந்து உயிர் கொடுத்த மானமுள்ள வீரர்கள், மட்டில்லாத துன்பமுற்று நட்டு வைத்த கொடியுது, மட்டில்லாத துன்பமுற்று நட்டு வைத்த கொடியுது. கனவிழந்து தாழ்ந்து போக நேரினும், கனவிழந்து தாழ்ந்து போக நேரினும், தாயின் மானம் ஆன என்ற கொடியை என்றும் தாங்குவோம். கொடி பறக்குது பாரடா, கோணலற்ற கோழிகள் கொடி பறக்குது பாரடா, கொடி பறக்குது பாரடா, கொடி பறக்குது பாரடா என்று கொடியை பத்தி, கொடியினுடைய சிறப்பை எத்தனையோ கொடி இன்னைக்கு பறக்குது கலர் கலரா வெளியில. நம்ம சொந்த கொடியை பத்தி ஏதாவது கன்ஃபியூஷன் வர அளவுக்கு பறக்குது. நம்ம மண்டையே இதாக அந்த அளவு கொடிகள். ஆனால் கொடி பறக்குதுன்னு நம்ம தேசிய கொடியை பற்றி அவளை சிறப்பாக ஒரு பாட்டை பாடினார். நிறைவாக ஒரு பாட்டு அவர் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாட்டை பாடி நிறைவு செய்கிறேன். இதை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த விடுதலை போராட்டத்திலே நாடக கலைஞர்கள் பங்கு, ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு விதமான பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தந்தையார் அபை சண்முகம் அவர்கள் இந்த நாடக கலைஞர்களை பூரா ஒருங்கிணைத்து, எத்தனை நாடகாசிரியர்கள் அவரிடம் நாடகம் எழுத வந்தாலும் நீங்கள் தேசபக்தியை ஊட்டக்கூடிய ஒரு நாடகமும் எழுதுங்கள் என்று கேட்பார். நீங்கள் எத்தனையோ நாடகங்கள் தரீங்க. இயக்குனர் ஸ்ரீதர திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினவர் தந்தையார் தான். ரத்தவாசம்ங்கிற நாடகம் அவரிடமும் சொல்றார், என்ன நீங்கள் அற்புதமான கதையை படைத்திருக்கிறீர்கள், அதே சமயத்தில் தேசத்துக்காகவும் ஏதோ நீங்கள் ஒரு பணி செய்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னோம்னா தான் சிவந்தமன் ஒரு படம் எடுத்தார். கஷ்டப்பட்டார், இல்லைன்னு சொல்லலை, என்ன செய்யறது. சிவந்தமன் நாட்டை பற்றி சொல்லணும், அந்த மாதிரி படம் எடுங்க. B.R. பந்துலு கிட்ட கேட்டார், குழந்தைகள் கண்ட குடியரசு ஒரு படம், எல்லாம் திரைப்படம் செஞ்ச சேவை நாடகத்துக்கு நாட்டுக்காக. அது மாதிரி கண்ணதாசன் சொன்னார், கவியரசர் கண்ணதாசன் ரத்தத்தலகம் படம் எடுத்தார். அதுவும் ஒரு பெருசாக ஓடலை. அதாவது இவங்களுக்கெல்லாம் மக்கள் ஒத்துழைச்சா தானே அந்த மாதிரி படங்களை போய் நிறைய பார்த்தா தான் அது மாதிரி படம் வரும் எங்கே. எனவே அவர்கள் எல்லோரும் அதை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அப்பா தான். அப்பா சொல்லுவார், நாடக ஆசிரியர்களை பூரா நீங்கள் தேசபக்தியை தகும்பக்கூடிய ஒரு பாட்டு படம் வந்து கதை ஒன்று நீங்கள் செய்யணும், நான் நாடகம் அரங்கிட்ட தயாராக இருக்க நாடகம் எழுதி கொடுங்கன்னு கேட்பார். இப்படி நாடக ஆசிரியர்களை அவர்களையெல்லாம் தேசபக்தியை ஊட்டக்கூடிய நாடகங்களை எழுத தூண்டியவர் அவர். அதில் நாமக்கல் ராமலிங்கம் உள்ள பாட்டு பாடுங்க, அருமையான ஒரு பாட்டு. தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம், தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம், தாரணி தன்னில் வேறில்லை இணையென, தாரணி தன்னில் வேறில்லை இணையென, பூரண வளர்ந்திகள் புண்ணிய பூமியம், பூரண வளர்ந்திகள் புண்ணிய பூமியம், தாயே வந்தனம், இந்திய தாயே வந்தனம்.
கோடி உன் மக்கள் எப்பதும் பத்துமான் கோடி உன் மக்கள் உலகத்தையும் ஆண்டிடத்தக்க அற்புதமாகிய ஆற்றல்கள் நிறைந்தாய் அற்புதமாகிய ஆற்றல்கள் நிறைந்தாய் அறியாத்தனத்தால் அடிமையில் இருந்தோம் அறியாத்தனத்தால் அடிமையில் இருந்தோம் தாயே வந்தனம் இந்திய தாயே ஞானமும் கலைகளும் இருப்பிடமாவாய் நாகரீகத்தின் பிறப்பிடமாவாய் தானமும் தவங்களை தாங்கினதும் கை தானமும் தவங்களை தாங்கினதும் கை தர்மம் யாவையும் அழைத்ததும் இங்கே தர்மம் யாவையும் அழைத்ததும் இங்கே தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் மதவெறி கொடுமையை மாற்றும் பொறுமை மற்றவர் மதத்தையும் போற்றும் பெருமை சதவெனும் சத்திய காந்தியை உரைப்பாய் சதவெனும் சத்திய சாந்தியை உரைப்பாய் சன்மார்க்கத்தவர் சிந்தையில் என்றும் இருப்பாய் தாயே வந்தனம் இந்திய தாயே இந்திய தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் இந்திய தாயே வந்தனம் இங்கு குழுமையிலிருந்து இந்த ஒரு அருமையான நிகழ்வினை அதிலும் குறிப்பாக இன்றைக்கு காலத்தின் தேவையாக இருக்கின்ற அற்புதமான இந்த தலைப்பிலே இன்றைக்கு அதுதான் அந்த வரிகளிலே சொல்கிற மதவெறி என்பது நமக்கு இருக்கவே கூடாது. எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் என்று பாடினார் மகாகவி பாரதியார். அந்த நிலையிலே இருந்துதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர யாருமே ஒருவருக்கொருவர் வேறு எந்த சூழ்நிலையிலும் எந்த சண்டையோ சச்சரவோ இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தியாகசீலர்கள் நமக்கு உணர்த்திய அறிவுரைகளாகும். எனவே அவற்றை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்பதை அன்றைய தினமே நாடக கலைஞர்கள் இந்த நாட்டு மக்களிடையே நாடகங்களாக நடத்தி பரப்பினார்கள் என்ற அந்த வரலாற்று உண்மையை உங்களுக்கு தெரிவித்து இந்த நல்ல நிகழ்விலிருந்து தற்போது நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நமக்கு அளித்த டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களுக்கு மீண்டும் நம் பலத்த கரவொலி மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர்கள் புரிந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று வச்சார். நாடக கலைஞர்கள்லாம் இப்பவும் நாடகம் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு தேசபக்தி பாடல்களை பாட வேண்டும் என்று. அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நாடக குழுவை வைத்திருக்கிறேன் நான், மதர் கிரியேஷன்ஸ். இனி வரும் எங்கள் மேடை நாடகம் தொடங்குவதற்கு முன் நிச்சயமாக ஒரு தேசபக்தி பாடல் பாடப்படும் என்பதை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அவர்களை கௌரவிக்கின்றோம். திரு ஜான்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கலைமாமணி டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களுக்கு முதலில் அன்பு பரிசினை வழங்குமாறு வழக்கமாக நினைவு பரிசுன்னு சொல்லுவாங்க. நினைவு பரிசு நினைவு இருக்கு ஒரு தான். அன்பு பரிசு என்றைக்குமே உண்டு. அன்பு திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களுக்கு திரு ஜான்சன் அவர்கள் அன்பு பரிசு வழங்குகிறார்கள். வயலின் கலைஞர் எம்.சி. சக்கரபாணி அவர்கள்.
மிருதங்கம் கலைச்செல்வம் பையூர் சி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். கடம் நாதமணி திருவாரூர் கே வெங்கடேஷ் அவர்கள். முகர்சில் கலாநிதி சென்னை ஆர்விபி பாலச்சந்திரன் அவர்கள். நன்றி. உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் 2 மணிக்கு சந்திக்கிறோம். ஆரிய திராவிட அடையாளங்கள் ஒரு புதிய பார்வை நிகழ்ச்சியில் திரு சுப்பு அவர்களும் ஆமதவி தேவநாதன் அவர்கள் பங்கு பெறுவார்கள். மீண்டும் உணவு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நன்றி.